அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெட்னஸ்டே. எப்போ மாதிரி இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. OnePlus 9 யூசர்ஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். Redmi Note 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது டிஸ்கண்டினியூ ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். iQOO Z5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச், இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 613. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப்பில் ஒரு பெரிய vulnerability இருக்கிறதா அப்கார்ட் ரிசர்ச் டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து லோ கோடிங் அப்படின்னு பிரச்சனை இருந்ததுனால வந்து எல்லா இடங்களும் என்கிரிப்ட் ஆகாமல் சில இடங்கள் வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 38 மில்லியன் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹேக்கர்ஸ் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா வந்து அந்த ரிசர்ச் டீம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போஸ் ஆன இடங்கள் வந்து கிளவுடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் அது யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நியூயார்க், இந்தியானா, கலிஃபோர்னியா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இது மூலமா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஃபேஸ்புக் ஆப்பில் மறுபடியும் வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங் ஃபீச்சர் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஃபேஸ்புக் அண்ட் மெசேஞ்சர் வந்து ஒரே ஆப்பாக இருந்தப்போ இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் 2014 மெசேஞ்சர் ஆப்பை வந்து தனி ஆப்பாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் தான் உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங் அவைலபிளாக இருந்தது. ஆனால் இனிமேல் மெயின் ஆப், அதாவது ஃபேஸ்புக் வழியாகவே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ண போகிறாங்க. தற்சமயம் யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரோல் அவுட் ஆகிடுச்சு. குளோபலாக எல்லா யூசர்ஸ்க்குமே மெயின் ஆப் ஃபேஸ்புக் வழியாகவே வீடியோ அண்ட் வாய்ஸ் காலிங் இன்வைட் பண்ண முடியும். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் டீம் வந்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய ஷிப்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அகைன் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் ரிப்போர்ட் தான். இந்தியாவில் 2021 எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சேல் ஆகலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். ஸோ இதை வந்து பார்க்கும்போது வந்து போன வருஷம், அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2021 அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி 173 மில்லியன் யூனிட்ஸ் கிட்ட சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லை, 4G to 5G கன்வர்ஷன்னால வந்து இன்னும் சேல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் M32 5G இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது ஆல்ரெடி இதுக்கான நோட்டிஃபை மீ பேஜ் வந்து அமேசானில் இருக்குது. அகைன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 720 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து அமேசான்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. இது TFT டிஸ்பிளே HD+ஓட கொடுக்குறாங்க. கூட 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சல் 5000 mAh பேட்டரி, நாக் செக்யூரிட்டியோட இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது இந்தியாவில் அண்டர் 20K கீழே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ட் ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதோட சாம்சங் உடைய அன்பேக் இவெண்ட்டில் குளோபலாக வந்து ஆல்ரெடி சாம்சங் உடைய Galaxy Watch 4 Buds 2 ரெண்டுமே லான்ச் ஆயிடுச்சு. இந்தியன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. Galaxy Watch 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூகுளுடைய வேறு ஓஎஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஏற்கனவே இருந்த ஓஎஸை விட இது கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷன் மாதிரி தான் இந்தியாவிலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சாம்சங்குடைய இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் இந்த மாதம் கடைசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போடைய F சீரீஸில் ஆல்ரெடி 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ 4வது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. OPPO F19s. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 19 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷனாக லான்ச் பண்ணலாம். அகைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F19 உங்களுக்கு 20,000 கிட்ட இருக்குது. இது உங்களுக்கு அண்டர் 20,000 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் எல்லாம் மற்ற F19 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸ்பெக்ஸ் இன்னும் ரிவீல் ஆகலை. பட் OPPO தரப்புலேருந்து F19s கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் புதுசாக ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட்மார்க் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ VIVOவும் வந்து புதுசாக இந்தியாவில் ஒரு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க, VIVQ. இது iQOO ரீநேம் பண்ணி வந்து இவங்க VIVQன்னு கொண்டு வர போகிறாங்களா, இல்லை புதுசாக வந்து VIVQ அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டே இவங்க கொண்டு வராங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து ஃபைல் பண்ணுறதெல்லாம் பரவாயில்ல, பட் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாத அளவுக்கு வந்து டஃப்பாக தான் எல்லாருமே பேர் வைக்கிறாங்க. ஷாமி ஆல் ஆஃப் அ சடன் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஷாமி அப்படின்னு சொன்னாவே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மீ இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுவாங்க. மீ அப்படின்னு சொன்னாவே வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும், ப்ரைஸிங்கும் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் மீ பிராண்ட்
பிராண்டு கீழே எந்த ப்ராடக்ட்ஸும் லான்ச் ஆகாது அப்படின்னு தெரியுது. மீக்கு பதில் இவங்க ஷாமி இந்த பேரை போட்டே வந்து ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ரெட்மி, போக்கோ, மீ தான் எல்லாருமே தெரியும். பட் இவங்க எந்த ரீசனுக்காக வந்து மீயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷாமி ஆக்குறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு வேளை மீ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இனிமேல் அதோட பேர் ஷாமி அப்படின்னு தான் இருக்கும், மீ இருக்காது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா நீங்கள் விளையாடுவீங்கன்னா கிராஃப்டனுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேட்டில் கிரவுண்ட் விளையாடும் போது யாரெல்லாம் வந்து சீட்டிங் பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் பெர்மனன்ட் பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கதா தெரியுது. ஸோ நீங்கள் BGMI வந்து பெஸ்ட்டாக விளையாடுவீங்க அப்படிங்கும்போது எந்த சீட்டிங் பண்ணாமல் விளையாடுங்க, இல்லைனா உங்களுடைய அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஷாமியுடைய அடுத்த பெரிய லான்ச் இவெண்ட் செப்டம்பர் 15 அப்படிங்கிற மாதிரி இப்போ டீசர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11T, Mi 11T Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது குளோபல் லான்ச் அப்படின்னு தான் டீசர்ஸ் வருது. ஏற்கனவே சைனால செப்டம்பர் 23 அன்னைக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 15th அன்னைக்கு UKல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, Mi 11T அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியா லான்ச்சும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு MediaTek Dimensity 1200ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 888 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. Mi 11T அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம்னு, அதே Mi 11T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் இது வந்து குளோபல் ப்ரைஸஸ். இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் வரும். ஸோ MediaTek Dimensity-ல Mi 11T கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய நம்பர் சீரீஸ்லேயே ரொம்பவே பாப்புலர் ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் தான். இது எத்தனை வாட்டி ப்ரைஸ் செக் பண்ணாலும் வந்து இதோட சேல் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த சீரீஸில் வந்து Redmi Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டெம்பரரியாக டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 678 AMOLED பேனல் பெஸ்ட் ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த Snapdragon 678 இந்த சிப்செட்டுடைய ஷார்ட்டேஜ்னால வந்து இவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. அதனால டெம்பரரியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் Redmi Note 10 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இது டெம்பரரியாக டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது Realme 8s, Realme 8i கூடிய விரைவில் ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ இப்போ Realme 8i இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 8 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் பேனல் ட்ரிபிள் சென்சார் ஸ்கொயர் மாடியூலில் அலைன் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு இமேஜஸில் ரிவீல் ஆகுது. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G96ல கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். மற்ற ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 Hz refresh rate, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரியோட ரெட்மியுடைய 10 Prime'ை கம்பீட் பண்ணுற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus 9 and 9 Pro யூசர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதா வந்து ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேக்ஸிமம் 256 GB இருந்தாலுமே வந்து ஒன்ஸ் ஃபோட்டோஸ் வந்து ஃபுல்லாகி 256 GB வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறமும் 250 GB யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. கிளியரான மாதிரியே எந்த யூசர்ஸ்க்குமே காட்டலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. எல்லா ஃபோட்டோஸுமே டெலீட் ஆனால் கூட வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு காட்டுது. இது மூலமா பேக் எண்டில் டெலீட் ஆன இமேஜஸ் எல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இதனாலே வந்து பேட்டரியும் அதிகமாக ட்ரெயின் ஆகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது OnePlus 9, 9 Pro யூசர்ஸ் மட்டும் தானா இல்லை OnePlus உடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. பட் 9 and 9 Pro யூசர்ஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்கிறதா வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus 9 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா தவறாமல் கமெண்ட்ல கேளுங்க. iQOO Z சீரீஸில் ஆல்ரெடி iQOO Z3 இருந்தது. இப்போ அதோட சக்ஸஸர் iQOO Z5 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு டெக் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்தியாவில் IMEIலையும் லிஸ்டிங் இருந்தது. ஸோ லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் iQOO Z5 லான்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னென்னா iQOO Z3 வந்து IPS LCD பேனல் கொடுத்துருந்தாங்க. பட் Z5 AMOLEDல வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ டிஸ்பிளே ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMOLEDல தான் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஸோ iQOO Z5 AMOLED பேனல் Snapdragon 778ஓட லான்ச் பண்ணி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, எந்த ஆப்பில் 38 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆனதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்விக்கான பதில் 34 சேட்டலைட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து
பவித்தமிழ். கங்க்ராச்சுலேஷன் பவித்தமிழ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.